சனச்சித்தம் சனப்பித்தம், அவர் நினைச்சது செய்தார். அவ்வளவுதான். அவருக்கு இல்ல. திமுக எவ்வளவு பேசுறாங்க, வாய்க்கிலேயே பேசுறாங்க. யாருங்க கொடுத்தாங்க? இங்க பாஜகவிற்கு அதிகமான பணம். பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்போது மேகதாதுவிற்காக 500 கோடி ஒதுக்குகிறேன் முடியாது என்று சொல்வதற்கு ஆர்.என். ரவிக்கு உரிமை இருக்கிறது அல்லவா? காங்கிரஸ் ஒரு பெருங்காய டப்பா. இனி அங்கு எதிர்காலம் இல்லை. அதையும் தவிர கமல்நாத் வெளியே வந்து ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst, the one and only from Delhi, right from Delhi, Mr. ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம், நன்னா இருக்கேன், நன்னா சௌக்கியமா இருக்கேன் சார். சார், கமல்நாத் இஷ்யூ நம்ம எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தான் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. பட் இருந்தாலும் கமல்நாத் இஷ்யூ எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? ஏன்னா தட் இஸ் சம்திங் which is very important. 2024க்கு ஒரு கேம் சேஞ்சரா கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த கேள்வி. சொல்லுங்க. இது கேம் சேஞ்சர்னு கிடையாது. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும் என்றால், காங்கிரஸ் கரைகிறது, காங்கிரஸ் கதம் ஓகியா, இந்தியில சொல்றாங்க. காங்கிரஸ் மரணம் அடைந்து விட்டது, காங்கிரஸிற்கு இறுதி சடங்கு செய்து விட்டார்கள் என்று தான் அர்த்தம். காரணம் என்ன என்று கேட்டால், 10 முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர்கள் காங்கிரஸை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். கமல்நாத் உள்பட அசோக் சௌஹான், கேப்டன் அமரேந்தர் சிங், கிரண் ரெட்டி, ஆந்திர பிரதேஷ், எஸ்.எம். கிருஷ்ணா, அதே மாதிரி திகம்பர் காமத் போன்ற பற்பல காங்கிரஸ் தலைவர்கள். காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸ் ஒரு பெருங்காய டப்பா. இனி அங்கு எதிர்காலம் இல்லை. அதையும் தவிர கமல்நாத் வெளியே வந்ததனுடைய காரணம் என்ன என்று கேட்டால், சமீபத்தில் நடந்து முடிந்த ராஜ்யசபா ஒரு நட்ராஜன் ஒரு பொம்பளை இருக்காங்க, மீனாட்சி நட்ராஜன் மத்திய பிரதேசத்துல. அவருக்கு காங்கிரஸ் கட்சி சீட்டு கொடுக்க வேண்டியதே கமல்நாத்துக்கு ராகுல் காந்தி போன் பண்ணி திட்டிருக்காரு. அந்த ஒரு பின்னணி தகவல் தான் நான் தங்களுடைய நேரிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது அயல்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரியாது. கமல்நாத்தை ராகுல் காந்தி ஏகவசனத்தில் திட்டினார். காரணம் என்ன என்று கேட்டால், கமல்நாத் ஒரு அதானியினுடைய நண்பர், ராகுல் காந்தி அதானியினுடைய எதிரி. எப்படி ஒரு பக்கத்துல இருக்க முடியும் அவங்க? சரி, ஓகே. அதுதான் சண்டை, வேற ஒண்ணுமே கிடையாது. 10 சீஃப் மினிஸ்டர் இப்ப வந்துட்டு இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் இந்த 2024க்கு என்னதான் சார் பண்ணும்? அப்போ ஏன்னா இன்னும் நான் முதல்ல இருந்து சொல்லின்னு வரா மாதிரி, காங்கிரஸுக்கு 20 சீட் அதிகம். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து 3 சீட் தான் தரேங்கிறாரு டிஎம்கேல. மம்தா பானர்ஜி 4 சீட்டு 2 சீட்டுங்கிறாங்க. அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் 5 சீட்டுங்கிறாரு, 4 சீட்டுங்கிறாரு. நம்ம தேஜஸ்வி யாதவ் 3 சீட்டுங்கிறாரு. இது ராகுல் காந்தி பாருங்க, இன்னைக்கு அந்த பாத யாத்திரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வயநாடு போயிட்டாரு. அங்க ஒரு ஆட்டம் காணுது. காங்கிரஸ் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டா இருக்கிறது. ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அல்ல அது. ஆல் இந்தியா கன்ஃபியூஸ்டு காங்கிரஸா தான் இருக்கிறது. சார், இப்படி நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இவர் என்ன சார், எதுக்கு சார் வெளிநாடு போகணும்? இப்ப திடீர்னு நியாய யாத்திரையை முடிச்சுட்டு எதுக்கு வெளிநாடு, எங்க போயிருக்கிறாரு? ஏதாவது தெரியுமா இன்ஃபர்மேஷன்? யாருக்குமே தெரியாதுங்க. அவர் வயநாடு போயிருக்காரு, வயநாட்டுல இருந்து வெளிநாடு போவாரு. அவருக்கு யாருங்க சனச்சித்தம் சனப்பித்தம், அவர் நினைச்சது செய்யறாரு, அவ்வளவுதான். அவருக்கு இல்ல சார். அதே மாதிரி இந்த ஃபார்மர்ஸ் இஷ்யூ எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? ஃபார்மர்ஸ் இஷ்யூ ரொம்ப ஒரு க்ளோஸ் எலெக்ஷன் இருக்கும் போது ஆம் ஆத்மி பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ்டு இந்த மாதிரி இருக்கே, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இந்த அஜிடேஷன்ல? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து செய்யக்கூடிய நாடகம் இது, கபட நாடகம். காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்தியை முன்னிறுத்த வேண்டும் என்று யோசனை. எப்படி இருந்தாலும் ராமர் கோவிலில் 400 சீட்டு கட்டிவிட்டு கண்டுபிடிப்போம் என்றெல்லாம் சொல்லுகிறது. காங்கிரஸ்காரர்களுக்கு வயிற்று எரிச்சல் ஆய்க்கிறது, வயிற்றில் புளியை கரைத்து கொண்டு இருக்கிறது, வயிற்று எரியுது அப்படி அவங்களுக்கு. அதுதான் அங்க காரணம். இதற்கு கிசான் அஜிடேஷனுக்கு அயல் நாட்டிலிருந்து பணம் அதிகமாக வருகிறது. கனடா, இங்கிலாந்து, துபாய், ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் இருந்து வருகிறது என்று ரகசிய தகவல்கள் அரசாங்கத்திடம் இருக்கிறது. ஆனா
எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் அரசாங்கம் அதை எதிர்நோக்கக்கூடிய அளவிற்கு திறமை வாய்ந்த நரேந்திர மோடி ஏன் இதை விட்டு வைக்கிறார் என்றால், அண்டை மாநிலங்களான ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் அங்கு எந்த ஃபார்மர்ஸுக்கு இஷ்டமே கிடையாது. வெறும் பஞ்சாப் ஃபார்மர்ஸ் தான் சிங்கிள் அவுட் ஆயிட்டான் பாருங்க. ஆமா, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா பஞ்சாப் தான் சார். அவங்களோட ப்ராப்ளம் தான் வந்து இங்க வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. அதுவும் வந்து டெல்லிக்கு வரணும் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து இட் இஸ் அன் ப்ராப்ளம் ஃபார் ஆல் த அண்டை மாநிலங்களுக்கும் அது வந்து ப்ராப்ளம் தானே சார் அது. சார் தமிழ்நாட்டில் ஏன் சார் ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் இல்லை? மு.க. ஸ்டாலின் நன்றாக செய்கிறார் என்று அர்த்தமா, அல்லது அங்க இருக்க விவசாயிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை என்று அர்த்தமா? இது ஒரு அரசியல் பிரச்சனை. சைனாவால் தூண்டிவிடப்பட்டது. ஜார்ஜ் சோரேஸ் என்று சொல்லக்கூடிய டூல் கிட்ல இது ஒரு ப்ராபகண்டா மெட்டீரியல். இது ஆன்டி மோடி, வேற ஒன்றுமே கிடையாது. அதை மோடி சமாளித்து விடுவார். நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய செயற்குழு 12,000 பேரை வைத்துக் கொண்டு நடத்துகிறார்கள். அதில் நரேந்திர மோடி நாளை மறுநாள் பேச இருக்கிறார். அதுதான் முக்கிய செய்தியாகும். நரேந்திர மோடி தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களை நாளை சந்திக்க இருக்கிறார் தனியாக. அப்பொழுது அதிமுக இருக்குமா, பாஜகவுடைய நிலைமை என்ன என்பதை எல்லாம் அவர் உணர்த்த இருக்கிறார். சோ ஆக மொத்தம் இது தமிழ்நாடு சம்பந்தப்பட்டதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் முக்கியம் வாய்ந்தது. கிசான் வந்து அவங்க ப்ராப்ளம் இருந்ததுன்னா எப்போ சால்வ் பண்ணிருப்பாங்க. பிஜேபியில சால்வ் பண்ணாம விட்டு பஞ்சாப் சால்வ் பண்ண வேண்டிய மினிமல் பிரைஸ் தானே கேக்குறாங்க. அது கொடுத்துட்டு போயிடலாமே. ஏன் அதை வந்து சட்டரீதியா கொடுக்க முடியும்? என்னப்பா கணேஷ், எப்படி கொடுக்க முடியும்? அத்தை ஒரு ரைஸ் கொடுத்துட்டு நாளைக்கு சுகர் கேனு கேட்பாங்க, அப்புறம் தாலு கேட்பாங்க, அப்புறம் மில்லட் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணு திறந்தா எல்லாம் கேட்பாங்க. அது காங்கிரஸ்காரங்க தெரியாத வேணும்னுட்டு ராகுல் காந்திக்கு ஒன்றும் இங்க கிடையாது. ஏதாவது சொல்லிட்டு போயிடுறாரு அவர் வாழ்க்கையில. சோ அப்ப இதுக்கு வந்து சால்வே கிடையாது. ஃபைனலா ஏதாவது ஒரு நெகோசியேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்களா? இதோட எண்ட் எங்க தான்? 70 வருடங்களாக அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷன் மானிட்டர்டு பிரைஸ் பிக்சேஷன் ஆஃப் தி பிரைசஸ் ஒரு கமிட்டி இருக்குதுங்க. அந்த கமிட்டி பண்ண வேண்டியதை விட்டுட்டு இவங்கெல்லாம் அஜிடேஷன் பண்ணி, அதுல அஜிடேஷன் டிமாண்ட் தெரியுமா உங்களுக்கு? மத்திய உள்துறை அமைச்சர் ஜூனியர் அமைச்சராக இருந்த அஜய் தெல்கியினுடைய ஒரு அந்த மகனை கைது செய்ய வேண்டும், சில விவசாயிகளுடைய கதரை எடுக்க வேண்டும், ஒரு பாராளுமன்றத்தில் குண்டு வீசிய சமயத்தில் அப்பொழுது ஒரு பெண்மணி கைது செய்யப்பட்டால் அவளையெல்லாம் ராஜினாமா விடுதலை செய்ய வேண்டும் என்று அனாவசியமான கோரிக்கைகள் இருக்கிறது. அதுதான் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க போடான்னுட்டு. ஓகே. ஓ, இது தவிர ஃபார்மல் இஷ்யூ வச்சுக்கிட்டு அவங்க வந்து they are trying to negotiate other things அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா? இது சொல்லி பஞ்சாப் சைட் ஸ்பெசிபிக் 28 29 மாநிலங்களுக்கு ஒரு விதமான நேரடி தாக்கமே கிடையாது. சரி, ஓகே. ரைட் சார். எலக்டோரல் பாண்ட்ஸ் எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? ஏன்னா வந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய அடி பாஜகவுக்கு. ஏன்னா வந்து 10,000 கோடி மேல சம்பாதிச்சிருந்தாங்க, நல்லா போயிட்டு இருந்தது, அவங்களுக்கு தான் ஃபுல் ஃபண்டிங்கும் வந்துட்டு இருந்தது. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து இப்படி இது வந்து சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்தது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பின்னடைவு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. பின்னடைவு தான், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை, பின்னடைவு. ஆனால் இது ஒரு அரசியல் சட்டமாகிவிட்டதனால் ஒருவேளை மீண்டும் மத்திய அரசாங்கம் இப்பொழுது பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டிய நிர்பந்தம் இந்த அரசாங்கத்திற்கு கிடையாது. ஏன்னா கடைசி கூட்டம் போன வாரம் முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே. இப்ப வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள பாஸ் ஆகணும். இதே கவர்மெண்ட் தான் வரும் திருப்பியும். சரி, ஓகே. புது கவர்மெண்ட் வந்ததுன்னா வேற மாதிரி சிச்சுவேஷன் மாறும். சரி, சங்கடமா இவ்வளவுதான் வரும் அப்படின்னா எவ்வளவு சீட் வரும் சார்? என்ன கேட்டீங்கன்னா ஒரு 340 350 சீட்ல வந்து நின்றுவாங்க. 350? நீங்க ஒரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், ஒரு 6 மாசம் முன்னாடி INDA கூட்டணி இருக்கும்போது 250 to 270 அப்படின்னீங்க. இப்ப வந்து அதுவே 350 ஆயிடுச்சா சார்? ஏன் ராமர் டெம்பிள், ஆர்டிகல் 370 இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸா இருக்கா? நீங்க எப்படி அதை வந்து நீங்க வந்து 270 350 கொண்டு வரீங்க? அந்த 80 சீட்டு காங்கிரஸ் வீழ்ச்சினால சொல்றேன், எதிர்கட்சி இல்லாம போச்சு. சரி, ஓகே. பட் இருந்தாலும் மம்தா இருக்காங்க, கெஜ்ரிவால் இருக்காங்க, அகிலேஷ் யாதவ் இருக்கிறாரு. சோ இவங்க எல்லாம் வந்து இந்த சைட்ல ஸ்டாலின் இருக்கிறாரு. சோ கேரளால வந்து பிரணாய் இருக்கிறாரு. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு அஜிடேஷன் கொண்டு வர முடியாதா? இருக்கிறாரு யாரோட இருக்காங்க? ராகுல் காந்தியோடயா?
இருக்கிறாரு 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 அடிக்கிட்டே போனீங்கல்ல, யாரோட இருக்காங்க சார்? அவங்க எல்லாம் தனியா இருக்காங்க சார். தனியா இருந்து கொண்டு வர போறாங்க சார். தனியா எதை கொண்டுருவாங்க ஒண்ணுத்தையும் கொண்டு முடியாது. அவங்களுக்குள்ளே இணைப்பு இல்லையே. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்ல, லீடர் இல்ல. Who will unite them? Who is the glue? Okay. What is the policy? Common minimum program. Are you going to support MSP? Are you going to இன்னைக்கு பாருங்க கணேஷ், இது தமிழ்நாட்டிற்கு ஒரு நீர் பிரச்சனை. நேற்று சித்தராமையா கர்நாடக முதலமைச்சர் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்போது மேகதாதுவிற்காக 500 கோடி ஒதுக்குகிறேன் என்று சொல்லிவிட்டார். இது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஒரு மாபெரும் சோதனை காலம். இது என்ன பண்ணுவாங்க இப்போ? 500 கோடி தமிழ்நாடு ஃபார்மர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க இப்போ? ஆக மொத்தம் நீர் பிரச்சனையை வைத்துக் கொண்டு, நதியை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யக்கூடியது திமுகவும் காங்கிரசும். எங்க நர்மதாக்கு மத்திய பிரதேசத்துக்கு குஜராத்துக்கு இந்த சந்தையை நரேந்திர மோடி ரிசால்வ் பண்ணி வச்சாரு, அதே மாதிரி இங்க செய்ய முடியாதா? ரெண்டு பேரும் இணக்கத்துல தான் இருக்காங்க, ரொம்ப கிட்ட இருக்காங்களா? ஏது மல்லிகார்ஜுன் கார்கே வந்து கர்நாடகாவுக்கு எதிர்த்தா பேசினா அவங்க ஓட்டு விழுமாங்க, இல்ல தமிழ்நாட்டுக்கு ஆதரவா பேசினா தமிழ்நாட்டில் தான் ஓட்டு விழுமா? ஒண்ணுமே வராது. ஆக மொத்தம் மல்லிகார்ஜுன் கார்கேயினுடைய ஒரு போக்கு, சித்தராமையாவுடைய போக்கு, ஸ்டாலினுடைய போக்கு எல்லாம் பார்த்தால் தமிழகத்திற்கு விரோதம் தான் வருமே தவிர சாதகம் வராது. சோ அதனால வந்து அந்த கேப் வந்து நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் வந்து கீழே விழுந்து போச்சு, அதனால தான் அந்த கேப். பட் அகைன் கோயிங் பேக் டு அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து அடிதானே சார்? அது அடி யாரு இல்லைங்களே சார். அதே ஒன்று திமுகவுக்கு வந்து 616 கோடி வந்திருக்கு. அது என்ன குயிக் ப்ரோக்கங்க? யாருக்குங்க அவங்க செஞ்சாங்க? யார் கொடுத்த பணங்க அது? அது நீங்க பாஜகவே சொல்றீங்களே, காங்கிரஸுக்கு 1000 கோடி வந்திருக்குதுங்களே, திமுகவுக்கு 600 கோடி வந்திருக்கு. திமுக எவ்வளவு பேசுறாங்க, வாய்க்கிலேயே பேசுறாங்களே, யாருங்க கொடுத்தாங்க? இங்க பாஜகவிற்கு அதிகமான பணம் வந்தால் மத்திய அரசாங்கத்தில் வலுவான அரசாங்கம் இருக்கிறது. குவிக் ப்ரோக்கோன்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பண்ணி சொல்லியிருக்காரு. யாரு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்றது வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா வந்து யாருமே யாரும் கொடுக்குமா? ஏன்னா இப்ப நான் ஒரு நம்பிக்கையா கணேசனுக்கு ஒரு பணம் கொடுக்குறேன், கணேசன் வந்து ராஜகோபாலுக்கு ஒரு நம்பிக்கையா ஒரு பணம். இது ரெண்டு மியூச்சுவல் ட்ரஸ்ட்டுங்க. Who will breach the trust? பட் ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வேற அது ஸ்டே கொடுத்துருவாங்க. இவங்க ஸ்டே கேட்டாலும் ஸ்டே கொடுத்துருவாங்க. அதோட சரி முடிஞ்சு போச்சு. ஸ்டே வாங்கிடுவாங்க இல்லையா? ஆமா, ஸ்டே அரசாங்கத்தினால் தூண்டப்பட்ட சிலவர். இது பாருங்க, ஒரு முகேஷ் அம்பானியோ இல்லது ஜேஆர்டி டாட்டாவோ, அதாவது டாடா சன்ஸோ அல்லது அதானியோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும்னா அவங்க எல்லா இடத்தையும் எங்கெங்க போட்டிருக்காங்கன்னு ஒரு மேப் பண்ணிடலாங்க நீங்க அவங்கள. ஆமா, நிச்சயமா. அது வந்து மேப் பண்ணாம இருக்க முடியாது. ஒருவேளை வந்து அதானி போர்ட்ஸுக்காக திமுக கொடுத்திருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம் இல்லையா சார்? அதான். ஆனா வந்து அது தெரிஞ்சதுன்னா அது ஒரு ப்ராப்ளம் தானே. சோ ஸ்டே வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க இல்லையா? ஸ்டே வாங்கிடுவாங்க. அதை தவிர மாண்புமிகு வெள்ளை வேட்டி கட்டிய பச்சை தமிழர் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இருந்த பொழுது அவர் என்ன செஞ்சாரு? நீராராடியா டேப்பை விட்டார் வெளில. அது ஒரு குழப்பத்தை உண்டாக்கியது அந்த அரசுக்கு. அதே மாதிரி இந்த பாண்ட் வந்து பாஜக அரசிற்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டது. அதை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்று காலம் தெரிந்தா பார்க்க வேண்டும். அரசாங்கம் இன்னும் ஓரிரு மாதங்களில் புதிய அரசாங்கம் வருவதற்கான ஆயத்தங்களை தேர்தல் கமிஷன் செய்து கொண்டிருக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு வயத்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குதுங்க. இந்த சைட்ல தமிழ்நாடுக்கு வரலாம் சார். இப்ப திருப்பியும் வந்து மிஸ்டர் ஆர் என் ரவி அண்ட் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு. அவரு வந்து தேசிய கீதத்தை போடல அப்படின்னு சொல்றாரு. ஒரு நான் சிக்னிபிகன்ட் இஷ்யூஸை கொண்டு வராரு சார் கவர்னர். ஏன் சார் அது? இதெல்லாம் கேட்டால் அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தில் இருந்து மாநில அரசாங்கத்திற்கும் சரி, நரேந்திர மோடியாலும் சரி, அமித்ஷாவாலும் சரி, மு.க. ஸ்டாலினுக்கு இன்னல்களை கொடுக்கத்தான் ஆர் என் ரவியையும் அண்ணாமலையும் பாஜக நியமித்திருக்கிறது. அந்த 2 IPS ஆபீசர்களிடையே ஏன் 70 வருட ஓல்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி திமுக பயப்பட வேண்டும்? சரி, ஓகே. சோ திமுக பயப்படுறதுக்காக வேண்டிதான். ஆனா அவங்க பயப்படலையே சார். அவங்க வந்து சவார்கர்ன்றாங்க இவரை.
அதுக்கப்புறம் வந்து கோட்சே வழியில வந்த மிஸ்டர் ரவின்றாங்க. அதெல்லாம் வந்து அவருக்கு அசிங்கம் தானே, அவரே போயிட்டு அசிங்கப்பட்டுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறார் மத்திய அரசாங்கத்திற்கு, ரகசிய அறிக்கை. ஓகே. அதில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இல்லை, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறது, அதை தடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் எழுதுகிறார். தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை கூப்பிட்டு விட்டு இங்கு லா அண்ட் ஆர்டர் சரியில்லை என்று சொல்லுகிறார். அத்தனை விஷயத்திற்கு இடையே இந்த ஆர்.என். ரவி வந்து மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலிருந்து தமிழக அரசாங்கம் அமைதி பூங்கா என்று எழுதி கொடுத்தால் தமிழகத்திற்கு ஜாதி வேறுபாடு இல்லை, ஜாதி மதத்திலிருந்து வேறு கன்வர்ஷன் இல்லை, அது அடுத்த மதத்திற்கு தழுவவில்லை என்றெல்லாம் எழுதி கொடுத்தால் நான் படிக்க முடியாது என்று சொல்வதற்கு ஆர்.என். ரவிக்கு உரிமை இருக்கிறது அல்லவா கணேஷ்? ஆமா சார். பட் இருந்தாலும் வந்து நல்லிணக்கம் வந்து இங்க இடத்துல தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஓரளவுக்கு வாட்டாங்கிறாங்க. எங்க நல்லிணக்கம்? நீங்க வந்து கருணாநிதியோட மகனான மு.க. ஸ்டாலின் கருப்பு கொடி காண்பிச்சாங்கன்னா அப்ப நல்லிணக்கம் இருக்குதா தானே? சோ இது எப்படி நல்லிணக்கம் இருக்கும்? இருக்கவே இருக்காது. சோ அந்த இடத்துல வந்து அப்போ ஆர்.என். ரவி பண்ணது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? அப்படின்னு சொல்ல வரல நானு. ஆர்.என். ரவி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அவருக்கான ஒரு பேச்சு சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தான் நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சிவில் சொசைட்டி மூவ்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் பேச்சு சுதந்திரம் வேணும். இப்ப சுப்ரீம் கோர்ட்டே சொல்றாங்க டிரான்ஸ்பரன்சி வேணும் எலெக்ஷன் பாண்டுலன்னுட்டு. ஆர்.என். ரவிக்கு டிரான்ஸ்பரன்சியா இருக்காரு, நான் பேச மாட்டேங்கிறாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. இது அனைத்து மாநில கவர்னர்களுக்கு ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது கணேஷ். இங்கே ஸ்பெசிபிகலி இட் இஸ் நாட் ஓன்லி தமிழ்நாடு சென்ட்ரிக். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் வந்து அலையன்ஸ் சார். என்ன அப்படின்னா தமிழ்நாடுல என்ன சார் இன்னும் அலையன்ஸ் ஃபார்மே ஆகல? ஏன் வந்து பிஜேபி வந்து இன்னும் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா தான் போயிட்டு இருக்கு? ஏன்னா வந்து ஓபிஎஸ் அண்ட் டிடிவி இன்னும் ஜாஸ்தியா கேட்கறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வேற நினைச்சிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ், டிடிவி, அப்புறம் புதிய தமிழகம், அதுக்கப்புறம் வந்து ஐஜேகே, இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து நாங்க ஒரு புதிய அணி அமைக்க போறோம் அப்படின்னா பாஜக தனியால விடப்பட்டிருக்கு. ஏடிஎம்கே இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல. இன்ஃபேக்ட் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த சைடை இழுத்து நாங்க எல்லாருமே தனியா நிக்க போறோம் அப்படின்னு சொன்னா என்ன சார் ஆகும் அப்போ பாஜக? அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் சில செய்தி துளிகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க சார். நம்ம பாஜகவை பத்தி பேசுறோம். ஏன் மல்லிகார்ஜுன் கார்கே 13ஆம் தேதி வரைங்கிறத கேன்சல் பண்ணாரு? திமுகவுடன் கருத்து வேறுபாடா? ஜி.கே. வாசன் 2 முறை எடப்பாடி பழனிசாமியை பார்த்து விட்டு பிரதமர் நரேந்திர மோடியின் அமித்ஷா நட்டா அவரிடம் பேசி பார்த்து விட்டார். அவர் சூது செல்கிறாரா? அவர் என்ன தூது செல்கிறார்? யாருடன் இருப்பார் அவர்? அதே மாதிரி தமிழ்நாட்டு ஜனநாயக நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்ல முக்கியமான பங்கு பெறக்கூடிய கட்சி அதிமுக இருந்தது. அவருடன் இருந்தது பாமக, அது தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ட் ஐஜேகே போன்ற கட்சிகள். இப்பொழுது பிரேமலதா அம்மையார் ஒரே சொல்லிவிட்டாங்க, நாங்க பாஜகவோட இருக்க போறது ஏடிஎம்கேவோட தான் இருக்க போறோம்னுட்டு. அப்ப ஏடிஎம்கே யாரோட போறாங்க? காங்கிரஸோட போறாங்கல்ல. ஒரு கதவு திறந்து வச்சிருக்காரு. ஏது? ஸோ இதெல்லாம் ஒரு குழப்பமான சூழ்நிலை. இது நடுவே சீமான் வந்து நேற்று டெல்லியில தன்னுடைய கட்சியினுடைய வக்கீல்கள் மூலமாக ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறதாக ஒரு தகவல் எனக்கு கிடைத்தது. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் விவசாய சின்னம் வேண்டாம், வேற ஏதாவது ஒரு காமன் சிம்பிள் கொடுத்துருங்கன்னு கேட்கிறாரு. அது என்ன அர்த்தம்? அது இதெல்லாம் வைத்து பார்த்தால் தங்களுக்கு ஒரு புரிதல் வரும் கணேஷ். ஏன் சார் அவருக்கு வந்து இன்னும் சின்னம் கொடுக்கல? 6.7% ஓட்டு வச்சிருக்கிறாரு. அவருக்கு கேட்ட சின்னத்தை கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஸ்டேட் பார்ட்டியா ரெகக்னைஸ் பண்ணணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. சில டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டியா பண்ணணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதையெல்லாம் அவர் செய்தாரா என்று பார்க்க வேண்டும். அதையும் தவிர தேர்தல் கமிஷன் என்பது நடுநிலையாக இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களால ஒன்னும் நாம் தமிழர் கட்சியை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். நாம் தமிழர் கட்சியை அதையும் தவிர ஒன் வாய்ஸ்
அதையும் தவிர ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு ஒரு புரிதலை வேண்டும் என்றால், நான் டிஎன் சேஷன் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்ததிலிருந்து தேர்தல் கமிஷனை நான் பத்திரிகைக்கு செய்தியாக வெளியிட்டதனால், அங்கு இருக்கக்கூடிய உள்கதைகளை எல்லாம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதன் மூலம் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு சில அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நிச்சயமா சொல்லுங்க சார். we are very much waiting. இப்போ கணேஷ், ஒரு தேர்தல் சின்னம் என்றால் அதற்கு ஒரு வரைமுறைகள் இருக்கின்றன, சர்டன் புரோட்டோகால்ஸ் இருக்கிறது, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கிறது. உயிரினங்களை வைக்கக்கூடாது. இப்ப யானையை அதெல்லாம் முதல்ல கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க, அடுத்ததெல்லாம் கொடுக்க போறது கிடையாது. சில பொருட்கள் இருக்கிறது, மொபைல் போன், சில பாக்ஸ், இது மூக்கண்ணாடி, அந்த மாதிரியான சில 2500 இது இருக்குது டிராயிங்ஸ். அதுல இருந்து 3 நீங்க சொன்னீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் will select one and give it to you. ஓகே. அந்த ப்ராசஸ்ல இவர் நாம் தமிழர் கட்சி இப்பதான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 25, 26, 27 தேதிகளில் ஒரு வாரத்திற்குள் நாம் தமிழருக்கு ஒரு பொது சின்னம் கிடைத்துவிடும் என்பதுதான் தேர்தல் கமிஷனில் இருந்து எனக்கு சொல்லக்கூடிய தகவல்கள். பட் ஆனா வந்து விவசாய சிம்பல் கிடைக்காது இல்லீங்களா சார்? கிடைக்காது. அப்ப அது போனது தானே. அப்ப வந்து அவர் இவ்வளவு நாளா விவசாயின்னு கத்திட்டு இருந்தாரு. அதோட ஏதாவது கொம்பு வச்சிருவாங்க, இல்ல மாட்டு வண்டி வச்சிருவாங்க, இல்ல டிராக்டர் வச்சிருவாங்க, விவசாயி வந்துடும் திருப்பி. ஆனா அதோட எக்ஸ்ட்ரா அடிஷன் போட்டு விட்டுருவாங்க ஏதாவது. ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. நிச்சயமா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.